அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். தமிழகத்திலே பக்தி நெறி பரப்பியவர்களுக்குள்ளே நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் நாம் ஒரு சேர கொண்டாடி வருகிறோம். அவர்களுக்குள்ளே ஆழ்வார்கள் திருமால் சார்ந்த பக்தி நெறியை இங்கே பரப்பினார்கள். அதற்காக வேண்டி தமிழ் மொழியில் பல்வேறு பாசுரங்கள் பாடி அதையும் பாரத தேசமெங்கும் இருக்கக்கூடிய பல புண்ணிய தலங்களுக்கும் சென்று ஆங்காங்கே எழுந்தருளியிருக்கும் இறைவனுடைய சிறப்புகளையெல்லாம் அமுதத் தமிழ் மொழியாலே பதிகங்களாக திருவாய் மொழிகளாகவும் திருமொழிகளாகவும் பாடி துதித்தார்கள். அப்படி அவர்கள் பாடி துதித்த தலங்களை 108 திவ்ய தேசங்கள் என்று தொகுப்பிலே வழங்கி வருவது வைணவ மரபு. அந்த 108 திருத்தலங்களுக்குள்ளேயும் 3 திருத்தலங்களுக்கு தனித்துவமான ஒரு சிறப்பை இங்கே பார்த்து வருகிறோம். கோயில், திருமலை, அழகர் கோயில் என்று பாரம்பரியமாக 3 திருக்கோயில்களை சிறப்பாக விசேஷித்து சொல்லி வருகிறோம். வைணவ நெறியின்படி திருவரங்கம் என்பது பூலோக வைகுண்டமாக வைணவ சமயத்தின் தலைமை பீடமாக கருதப்படுகிறது. அங்கே அந்த திருவரங்கத்தீவின் 2 புறமும் காவேரி வடதிருக்காவேரியாகவும் தென்திருக்காவேரியாகவும் அரங்கநாதனை அணைத்தபடி செல்கிறாள். அவர் அங்கே தீவில் படுத்திருக்கும் காலத்தில் அவருக்கு வடக்கே ஒரு மலையும் தெற்கே ஒரு மலையுமாக 2 மலைகளுக்கு நடுவே ஓடும் 2 ஆற்றிற்கு இடையே அவர் சயனம் செய்திருக்கிறார் என்பது வைணவ சமய நம்பிக்கை. வடக்கேயும் தெற்கேயும் அப்படி வழங்கப்படும் திருமலைகள் என்ன என்று பார்த்தால், தென்னன் திருமாலிருஞ்சோலை என்று ஆழ்வார்கள் பாடிய பாண்டிய மன்னர்கள் காலத்திலே பெரும் அளவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு பலத்த சிறப்போடு விளங்கும் திருமாலிருஞ்சோலை மலையாகிற அழகர் மலை. வடக்கே திருமலையாக திருவேங்கடமுடையான் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம் என்று 2 மலைகள் சிறப்பித்து சொல்லப்படுகின்றன. அந்த விதத்தில் தெற்கு வீடு என்றே வைணவர்கள் அழைக்கும் திருமாலிருஞ்சோலை மலை, அழகர் மலை, கள்ளழகர் கோயில் என்றெல்லாம் இப்போதைய காலத்தில் பிரசித்தமாக இருக்கக்கூடிய திருத்தலம் மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலம் அடர்ந்த காட்டுப்பகுதி, உயர்ந்த மலைகளும் குளிர்ந்த சோலைகளாலும் சூழப்பட்டிருக்கக்கூடிய பகுதி. மாலிருங்குன்றம் என்றும் மாலிருஞ்சோலை என்றும் சங்க இலக்கிய காலம் முதல் மிகுந்த சிறப்போடு பாடப்பட்டு வந்திருக்கும் திருத்தலமாக இந்த தலம் இருக்க பார்க்கிறோம். சங்க இலக்கிய பாடல்களிலே இந்த திருத்தலத்தில் திருமால் வழிபாடு சீரும் சிறப்புமாய் நடந்து வந்தது குறித்தும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் திருமாலோடு கூட கண்ணனையும் பலராமனையும் சேர்த்தே வழிபட்டார்கள் என்பன போன்ற கருத்துக்கள் சங்கப்பாடல்கள் மூலமாக நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. இந்த பகுதியிலே திருமால் ஆலயம் இருந்ததற்கான தொன்மை சான்றுகள் சற்றேறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கும் முன்பிருந்து கிடைப்பதாலே இந்த திருத்தலம் எப்போதும் திருமால் ஆலயமாக இருந்து வந்தது என்பதிலே மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது. அப்படி பன்னெடுங்காலமாக திருமால் வழிபாடு சிறப்போடு இருந்து வரும் இந்த திருத்தலத்தை தான் புராணங்கள் ரிஷபாத்ரி என்ற பெயரால் அழைக்கின்றன. ரிஷபம் என்று சொல்லப்படுவது இடபத்தை குறித்து வருவது. யமன் இங்கே பலகாலம் தங்கியிருந்து வழிபாடு செய்து அதன் மூலம் பெரும் பேற்றை அடைந்தானாம். அதேபோல் இந்த மலையிலே இந்த மலைக்கு வளம் சேர்க்கும் விதமாக சிலம்பாறு என்ற ஆறும் ஓடி வளம் கொழிக்கிறது. இந்த மலையும் இந்த ஆறும் இந்த சோலைகளெல்லாம் தமிழின் முதல் பெருங்காப்பியமாக கொண்டாடப்படும் சிலப்பதிகாரத்திலே சிறப்பாக பேசப்பட்டிருப்பதையும் இங்கே நாம் கவனத்தில் கொள்கிறோம். சிலம்பாறு என்னும் இந்த நதியே திருமால் திருவிக்கிரமனாக உலகளந்து நின்றபோது பிரம்மா அவருடைய கமண்டலத்தில் இருந்த கங்கை தீர்த்தத்தால் திருமாலின் திருவடியை அலம்ப அந்த தீர்த்தமானது திருமாலின் சிலம்பிலே பட்டு தெரித்து இந்த மலையின் கண் வீழ்ந்து பெரும் ஆறாக பெருக்கெடுத்ததாம். அதனால் திருமாலின் திருவடி சம்பந்தம் பெற்ற நீர் இது என்று சிறப்போடு வைணவர்கள் அதிலே நீராடி மகிழ்கிறார்கள். இப்படி புராண வரலாற்று சிறப்புகள் கொண்ட இந்த திருத்தலம் ஆழ்வார்கள் பலராலும் அருந்தமிழ் பதிகங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட சிறப்பும் பெற்றிருக்க பார்க்கிறோம். மூலவர் கருவறையிலே பரமசுவாமி என்ற திருநாமத்தோடு நெடிதுயர்ந்து இருக்கும் திருக்கோலம். அவருக்கு அழகிய தோளுடையான், சுந்தரத் தோளுடையான் என்று திருநாமம் ஒன்று உண்டு. பெயருக்கு ஏற்றாற் போலே பறந்து விரிந்திருக்கக்கூடிய மலை போன்ற தோள்களிலே சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருவார். இன்னும் சோலைமலைக்கரசர், அழகர் என்று
பல்வேறு திருநாமங்களோடு கூடிய வடிவங்கள் எழுந்தருளியிருக்கும் இந்த திருத்தலத்திற்கு பாண்டியர்கள், சோழர்கள், விஜயநகர அரசர்கள், மதுரை நாயக்கர்கள், இன்னும் பல்வேறு பகுதிகளிலும் அவ்வப்போது ஆட்சி செய்த மாமன்னர்கள், இன்னும் குறுநில அரசர்கள், ஜமீன்தார்கள் வரையிலும் பலரும் திருப்பணி செய்திருக்கிறார்கள். இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த திருத்தலத்திலே ஆடி மாதம் அமாவாசை தொட்டு நடைபெறும் பிரம்மோற்சவம் மிகவும் பெருமை படைத்ததாக, புகழுடையதாக இருக்கிறது. ஆடி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெற்றாலும் கூட இந்த திருத்தலத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த உலக அளவிலே அறியப்பட்ட திருநாள் சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய அழகர் பெருமாள் வைகைக்கு, மதுரை நகரத்திற்கு எழுந்தருளும் வைபவம்தான். அது என்ன அழகர் மதுரைக்கு வந்து அதிலும் வைகை வரையிலும் வரும் சிறப்பு? இந்த திருத்தலத்தின் புராணத்தின்படி ஒரு முனிவர் இந்த திருத்தலத்திலே தவமியற்றிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த ஒரு கந்தர்வன் முனிவர் செய்யும் தவத்திற்கு இடையூறாக ஒலி எழுப்பி அவர் செய்யும் யோகத்தை கிண்டல் செய்து கொண்டிருந்தானாம். அவன் தான் எழுப்பிய விசித்திரமான ஒலிகளாலே தவம் கலைந்த முனிவர் கோபமடைந்து, நீ இதேபோல் பொருளற்ற ஒலிவருக்கும் மண்டூகமாக, அதாவது தவளையாக பிறக்க கடவாய் என்று சாபமிட்டார். அந்த கந்தர்வனும் முனிவரிடத்தே வேண்டி தன்னுடைய தவறை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டதன் வண்ணம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட அவனுக்கு மனமிறங்கிய முனிவர் அவனுக்கு சாப விமோசனத்தை பின்வருமாறு வழங்கினார். நீ வைகை கரையிலே இதேபோல் தவளையாய் பலகாலம் வாழ்ந்து வருவாய். அந்த பகுதிகளுக்கு உன்னுடைய சாப விமோசன காலம் நெருங்கி வரும்போது அழகர் பெருமாள் தன்னுடைய பொற்குதிரையிலே ஏறி வேடுபரி செய்யும்படியாய் எழுந்தருளுவார். அப்போது பெருமானுடைய குதிரையின் பாதங்கள் அந்த தண்ணீரிலே எப்போது படுகிறதோ அப்போது உமக்கும் சாப விமோசனம் ஆகட்டும் என்று அருளிச் செய்தார். அதன்படியே அந்த கந்தர்வனும் பலகாலம் வைகை கரையிலே தவளையாய் பிறந்து பொருளற்ற ஒலி எழுப்பிக் கொண்டு தான் செய்த பிழையை நொந்து வருந்திய வண்ணம் இருந்தானாம். அவனுக்கான சாப விமோசன காலம் ஏற்பட்ட போது அன்றைய தினம் சித்திரை மாதத்தில் பௌர்ணமி திதி கூடியிருக்க காலை விடியல் வேளையிலே திருமாலிருஞ்சோலையிலிருந்து புறப்பட்டு நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த அழகர் பெருமாள் தம்முடைய குதிரை வாகனத்தோடு வைகை ஆற்றிலே இறங்கினார். அவர் இறங்கிய மாத்திரத்தில் அங்கே தவளையாய் பொருளற்ற ஒளி எழுப்பிக் கொண்டிருந்த அந்த கந்தர்வனும் சாப விமோசனம் அடைந்து வானுலகத்தை சென்றடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த புராண ஐதிஹ்ய நிகழ்ச்சியை நடத்த வேண்டித்தான் பலகாலமாக, பல நூற்றாண்டுகளாக சித்திரா பௌர்ணமி தினத்தன்று அழகர் பெருமாள் குதிரை நம்பிரான் என்றழைக்கப்படும் பொன்னாலான குதிரை வாகனத்தில் ஏறி வைகை கரைக்கு வந்து அங்கே சாப விமோசனம் தந்தருளி தான் மீண்டும் திருமாலிருஞ்சோலை மலைக்கு எழுந்தருளி வந்தார். ஆயினும் திருமலை நாயக்கர் மன்னருடைய ஆட்சி காலத்திலே மதுரை மாநகரம் பல்வேறு சிறப்புகளோடும் விளங்கி வந்த சூழலில் இங்கே எல்லா தரப்பு மக்களையும் ஒன்றிணைக்கும் விதமாக பெரிதாய் ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக வேண்டி வைகைக்கு தென்கரையிலே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் மாசி பிரம்மோற்சவத்தை சித்திரை மாதத்திலே நடைபெறும்படியாக விழா நாட்காட்டியை மாற்றியமைத்தார். மீனாட்சி அம்பிகைக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று அதற்கு அடுத்த நாள் திருத்தேரிலே சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி உலா வருவார்கள். அன்றைய தினம் மாலை பொழுது திருமாலிருஞ்சோலையிலிருந்து அழகர் அவருக்கே உரித்தான கள்ளர் திருக்கோலம் சார்த்திக் கொண்டு பல்லக்கிலே எழுந்தருளுவார். அடுத்த ஒரு நாள் முழுவதும் வழி நெடுக தமக்கே உரித்தான பல்வேறு ஊர்களுக்கும் சென்று ஆங்காங்கே மண்டகப்படி கண்டருளி சித்ரா பௌர்ணமி அன்று காலை வேளையில், விடியற்காலை வேளையிலே சூரியோதய காலத்திற்கும் சற்று முன்பாகவே வைகை நதியிலே எழுந்தருளி சாப விமோசனம் செய்தருளும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால், அழகர் வைகை ஆற்றிலே இறங்குவதற்கு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக வைகையின் தென்கரையிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் பிரம்மோற்சவம் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் மக்கள் கூடி களிக்க மிகச்சிறப்பாக நடைபெறும். தேர் திருநாளோடு அந்த விழா முடிவடைந்து அடுத்த நாள் முதலே வைகையின் வடகரையிலே திருமண் தாங்கிய வைணவ அடியார்களின் பெருங்கூட்டம் அழகர் வருகைக்காக கோலாகலமாக காத்திருக்கும். இப்படி வைகை நதியின் வடகரையிலும் தென்கரையிலும் சைவ வைணவ அடியார்களுக்கென்று 10 நாட்கள் விழா எடுப்பித்து அதன் மூலம் இரு சமயத்திற்கிடையேயும் அவ்வப்போது எழுந்து வந்த பூசல்கள் மறைந்து போய் எல்லோரும் அந்தந்த அளவில் சமுதாய அளவிலே ஒன்றிணையும் விதமாகவே இந்த பண்டிகையை ஏற்படுத்தி வைத்திருந்தார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேர் திருநாளன்று பெரும் கோலாகலத்தோடு முகூர்த்தம் பார்த்து
பல்லக்கிலே கண்டாங்கி புடவை அணிந்து கொண்டு வளரி முதலிய ஆயுதங்கள் ஏந்தி திருமாலிருஞ்சோலை மலையாகிற அழகர் மலையிலிருந்து அழகர் புறப்படுவார். பலாயிரம் அடியார்கள் அவரோடு உடன் வருவார்கள். அந்த பகுதிகளிலே அழகரைப் போலே வேடமிட்டு கொண்டு வரும்பது மிகவும் பிரபலமான நேர்த்திக்கடனாக பார்க்கப்படுகிறது. அழகர் புறப்பட்டு வருகிறார் என்றால் ஒவ்வொருவருக்கும் அது அவர் வீட்டிற்கே அழகர் வரும் அளவில் ஒரு பெரிய கொண்டாட்டமாய் கருதப்படுகிறது. ஊர் கூடி ஊர் முழுக்க அலங்காரம் செய்து அழகர் எழுந்தருளும் மண்டபத்தை சுற்றி தோரணங்கள் அமைத்தும் அவர்களுக்கே உரித்தான விதத்திலே வாத்திய கோஷங்களெல்லாம் எழுப்பி பெருமகிழ்ச்சியோடு அவரை உள்ளே வரவேற்று தங்கள் ஊருக்கு ஆண்டிற்கு ஒருமுறை வந்து சில மணித்துளிகள் தங்கும் அழகரை அருகில் சென்று தரிசித்து மகிழ்வார்கள். இப்படி ஒவ்வொரு ஊராக மண்டகப்படி கண்டருளி அடுத்த நாள் முழுவதும் சித்திரை வெயிலையும் பொருட்படுத்தாது பலாயிரம் அடியார்கள் ஒன்று கூடி அழகரோடு மதுரைக்கு மறுநாள் மாலை வேளையிலே வந்து சேர்வார்கள். மதுரையின் எல்லைப்புறமாக இருக்கக்கூடிய நாலுமாவடி என்றழைக்கப்படும் பகுதிக்கு அழகர் வரும்போது மதுரை ஊர் ஜனமே அங்கே கூடி தங்கள் ஊருக்கு வரும் அழகரை தங்கள் வீட்டு மாப்பிள்ளை போலே வரவேற்று மகிழ்வார்கள். அடுத்து அன்று மாலை தல்லாக்குளம் என்றழைக்கப்படும் பகுதியிலே பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயத்திற்கு அழகர் எழுந்தருளுவார். அப்போது எதிர் சேவை என்றழைக்கப்படும் ஒரு அற்புதமான தரிசனத்தை மதுரை மக்கள் ஆண்டிற்கு ஒரு முறை காண ஆயிரக்கணக்கிலே கூடியிருப்பார்கள். தல்லாக்குளத்தில் இருக்கும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தமக்கே உரித்தான வாகனத்தில் அலங்காரத்தோடு வந்து எதிர்கொண்டு அழகரை வரவேற்பார். அன்றைய தினம் இரவு முழுவதும் அந்த திருத்தலத்திலேயே எழுந்தருளியிருக்கும் அழகர் பெருமாள் மறுநாள் விடியற்காலை வேளையிலே முகூர்த்தம் பார்த்து திருமஞ்சனம் கண்டருளி தங்கக்குதிரை வாகனத்திலே எழுந்தருளி ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் அழகருக்கென்று சிறப்பாக கொடுத்தனுப்பிய அவள் உடுத்தி களைந்த புடவையும் மாலையும் தரித்து கொண்டே சரியான முகூர்த்தத்திலே அத்தனை கோடி ஜனங்களும் அழகரை பார்த்து கரம் குவித்து கதறி அழுது கோவிந்தநாமம் சொல்லி வரவேற்க அவ்வளவு பேருக்கும் அருள் வழங்கியபடியே அழகர் பெருமாள் வைகை நதியிலே இறங்குவார். அந்த கணப்பொழுதிலே அங்கே மங்கள நிகழ்ச்சியாக கருதி திருமண நிச்சயதார்த்தங்கள் எல்லாம் கூட செய்து கொள்வார்கள். அங்கே சில மணித்துளிகளே வைகையிலே இறங்கும் அழகர் அவர் இறங்கியிருக்கும் காலத்தில் கண்டு தரிசிக்க பல மணி நேரம் காத்திருந்து மக்கள் கோவிந்தநாமம் சொல்லி மனம் குளிர்வார்கள். அடுத்த சில தினங்கள் வைகையின் வடகரையிலேயே பல்வேறு ஊர்களுக்கும் பிரயாணம் செய்து அழகர் பெருமாள் ஆங்காங்கே மண்டகப்படி கண்டருளி கருட வாகனத்தில் எழுந்தருளியும் நாரைக்கு முத்தி கொடுத்தும் இன்னும் இது போன்ற பல்வேறு அற்புத லீலைகளையும் நடித்து காண்பிப்பார். அடுத்த நாள் இரவு ராமராயர் மண்டபம் என்றழைக்கப்படும் பகுதியிலே ஒரே இரவில் 10 அவதார திருக்கோலங்களையும் தான் ஒவ்வொன்றாக அனுட்டித்து காண்பிப்பார். இதையெல்லாம் முடித்துக்கொண்டு நிறைவு நாளன்று பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தந்த பல்லக்கில் எழுந்தருளி மதுரை மக்களுக்கு விடை கொடுத்து முடித்து அடுத்த ஆண்டு மீண்டும் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கிறேன் என்று கூறி புறப்பட்டு செல்வார். வீட்டிற்கு வந்த விருந்தினர்கள் சென்றால் சிறுகுழந்தைகள் எப்படி அழுவார்களோ அதுபோலே இன்னும் ஒரு வருடம் கழித்துத்தானே எங்களை நீ பார்க்க வருவாய் என்று மதுரை மக்கள் அழுது அவருக்கு விடை கொடுத்து அனுப்பும் காட்சி கண்டு நெகிழத்தக்க காட்சி. தமிழகம் எங்கிலும் மாவட்டந்தோறும் எத்தனை திருவிழாக்கள் நடந்தாலும் ஊர் மண்ணோடும் மக்களோடும் இரண்டரக் கலந்த மிக முக்கியமான ஒரு திருவிழாவாக ஊரே திரண்டு நடத்தும் திருவிழாவாக சித்திரா பௌர்ணமி அன்று அழகர் பெருமாள் வைகை ஆற்றிலே நடக்கும் இந்த விழா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.